மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல் அதாவது வயதான ஒரு தோற்றம் வருதுன்னா பாக்குறதுக்கு என்னன்னா தோல், நம்மளுடைய ஸ்கின், நம்மளுடைய புற தோற்றம், ஒரு அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்துதான். ஸோ ஸ்கின் பார்த்தோம்னா மேஜர் ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய ஹெல்த்னஸ். ஸோ ஹெல்த்தியா நம்ம இருக்கிறோமா அப்படின்றதுக்கு தோல், சருமம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. வயதாகுது அப்படின்னு நமக்கு தெரியக்கூடிய சில விஷயங்கள், ஸ்கின் சுருக்கமாகுது, முக்கியமாக முகம் மற்றும் கழுத்து. சரிங்களா? இந்த முகம் மற்றும் கழுத்து பகுதியில சுருக்கம் ஏற்படும் போது வயதான மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. அதே மாதிரி தலைமுடி உதிர்ந்து நரைமுடி வந்துச்சுனாலும் வயதான மாதிரி ஒரு தோற்றம். இந்த மாதிரி காயகற்ப முறைகள் இருக்கு இல்லைங்களா? சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய காயகற்ப முறைகளை பயன்படுத்தும் போது நம்ம சருமம் ஆரோக்கியமாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தா சரி. இதுவே ரொம்ப வயதான மாதிரி, என்னங்க 35 வயசு தான் ஆகுதான், பாக்குறதுக்கு ஒரு 40+ மாதிரி தெரியுறீங்க, 50+ மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு சொன்னா அது நம்ம உடல்ல ஏதோ ஒரு நோய் நிலையினால பாதிக்கப்பட்டிருக்கு, உடல்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். முக்கியமா பார்த்தோம்னா சிலருக்கு சருமத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அரிப்பு இருக்கா, இல்ல கருமை நிற புள்ளிகள் இருக்கா, கருந்திட்டுகள் இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். ஓவர் ட்ரைனஸ், எக்ஸசிவா நமக்கு என்னன்னா ட்ரைனஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் ரொம்ப வறண்டு இருக்கும்போது சருமத்துல ஒரு அரிப்பு ஏற்படுற பிரச்சனை இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா ரொம்ப சுருக்கங்கள் ஸ்கின்ல தெரியும். வயதானவர்களுக்கு நம்ம பார்த்திருப்போம், ஸ்கின் மேல பிடிச்சி தூக்கும் போதே ரொம்ப லூஸா சுருங்கி வர மாதிரி இருக்கும், மசில்ஸ் எல்லாமே சுருங்கின மாதிரி. ஆனா இதுவே நம்மளுடைய சருமம், முகம் மற்றும் கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய தோல் ரொம்ப தளர்ந்து சுருங்கி போய் இருக்குன்னா, ஆனா ஒரு 50 வயதுல இந்த மாதிரி தோற்றம் வந்துருச்சு, ஒரு 65 வயதுனா ஓகே, 45 50 வயதுல இந்த மாதிரி தோற்றம் ஏற்படுதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமா இருக்கு, கழிவுகள் அதிகமா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்து அதற்கான மருந்து மாத்திரைகளை நம்ம ஃபாலோ பண்ண என்ன ஆகும்னா, பிளட்ல நிறைய டாக்ஸின் சேரும். அது மட்டும் இல்லாம சருமத்திலும் நிறைய பாதிப்புகள் சேர்ந்து ஒரு வயதான தோற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும். சருமம் கைகள்ல, இந்த ஆர்ம்ஸ், 4 ஆர்ம்ஸ்ல எல்லாம், முழங்கை பகுதிகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சுருங்கி இருக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்கும் பட்சத்துல ரொம்ப கவனமா இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த சுருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இதற்கு என்ன பண்ணலாம்? முக்கியமான இந்த காயகற்ப முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த காயகற்ப முறைகள் அப்படின்னு சொல்ற விஷயம் என்னன்னா, பொதுவாக நம்ம உடல் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு சித்தர்கள் சொன்ன வழிமுறை. இந்த காயகற்பம் அப்படின்னு சொல்றது இந்த மூச்சு பயிற்சி, யோக பயிற்சி, இதுல இருந்தும் மருந்துகள் நம்ம ஃபாலோ பண்றது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதுலயுமே அடிப்படையாக வைத்ததுதான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பேசிக்கா பார்த்தோம்னா இந்த மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நம்ம முகத்தில் ஒரு இளமையான தோற்றம் நிச்சயமாக ஏற்படுது. இதுதான் பிராணாயாம சிகிச்சை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மூச்சு பயிற்சிகளை செய்யும் பொழுது நம்மளுடைய ஹெட் அண்ட் நெக் மூச்சு பயிற்சி நல்லா செய்யும் போது நுரையீரல், இந்த பகுதிகளுக்கு எல்லாமே நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஏற்படுது, ரத்த ஓட்டம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் நல்லா இருந்ததுனாவே முகத்தில் தேவையற்ற சுருக்கங்கள் வர்றதை நம்ம தவிர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த காயகற்ப முறையில நம்ம எதை சாப்பிடலாம்? இப்போ இந்த காயகற்ப முறைப்படி இதை சாப்பிட்டுட்டு வந்தா நம்ம உடல் மற்றும் தோல், சருமம் நல்ல பொலிவாக இருக்கும் அப்படின்னா எதுன்னு நான் சொல்றேன். இதுல தேற்றான்கோட்டை கற்பம் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இந்த தேற்றான்கோட்டை கற்பம் அப்படின்னு சொல்றது நம்ம உடல், அதாவது தேராத உடலையும் தேற்றக்கூடியதுதான் இந்த தேற்றான்கோட்டைன்னு சொல்றோம். இந்த தேற்றான்கோட்டையை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், எளிமையாக இந்த மேல் தோலை நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய விதை பகுதிகளை மட்டும் நம்ம சேகரித்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுல முக்கியமாக நம்ம கரிசலாங்கண்ணி சாறு விடணும். இப்போ தேற்றான்கோட்டை, கரிசலாங்கண்ணி, இந்த 2 மூலிகையுமே மிகப்பெரிய காயகற்ப மூலிகை அப்படின்னு சொல்லலாம். தீராத பல நோய்கள், புற்றுநோய் வரைக்குமே தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த 2 மூலிகைக்கும் இருக்கு.
இதை நம்ம சரி செய்யணும்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்கள், சருமத்துல வந்து பிரச்சனை இருக்கு, அதை சரி செய்யணும்னா இந்த 2 மூலிகையுமே நமக்கு பயன்படுது. இந்த 2 மூலிகையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தோல் பகுதி நன்றாக இருக்கணும்னா ஒரு முக்கியமான காயகற்ப மருந்து. இந்த தேற்றான்கொட்டை தோல் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வச்சிருக்கிறோம். இந்த கரிசலாங்கண்ணி சாறு விட்டு அதை ஊற வைக்கணும். இரவு முழுவதும் அது நல்லா ஊறணும். திரும்ப வெயில்ல உலர்த்தி அந்த கொட்டைகளை எடுத்து வச்சுக்கணும். திரும்பவும் நம்ம கரிசாலை சாறு விட்டு ஊற வச்சுட்டு நம்ம வெயில்ல வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி 3 முறை நம்ம செய்யணும். இதற்கே ஒரு 10 நாட்கள் நமக்கு தேவைப்படும். பொறுமையாக ஊற வைத்து எடுத்து அதுக்கப்புறம் இந்த தேற்றான் கொட்டையை நம்ம பொடி செய்யணும். இந்த மாதிரி பொடி செய்த இந்த கற்ப மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா இளமையாக இருப்பதற்கும், தோல் சுருக்கங்கள் மறைவதற்கும், உடல்ல வந்து தசைகள் வலிமையாக இருப்பதற்கும், சிலருக்கு வந்து தசைகளே வந்து சூம்பி போன மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து என்னால ஒர்க் பண்ணவே முடியலங்க, ரொம்ப ஸ்கின் வந்து சூம்பி போன மாதிரி தெரியுது, ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கு, மசில் வந்து ஒரு மாஸ் இல்லை அப்படின்லாம் சொல்றீங்கன்னா, இந்த கற்பம் சாப்பிடும்போது சருமத்துல நமக்கு பொலிவு உண்டாகிறது மட்டும் இல்ல, தசைகள் தொடர்பான பிரச்சனைகளும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது. இந்த கற்ப மருந்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்து தேன்ல கலந்து சாப்பிடணும். காலை இரவு 2 வேளையும் கண்டிப்பாக உணவுக்கு முன், நம்ம உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள், சருமத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள், முக சுருக்கம், இந்த மாதிரி சருமம் வந்து ஒரு பொலிவாக இருக்கிறதுக்கு, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இதுல குணமாகும். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தேன்னா கரிசலாங்கண்ணி சேர்ந்திருக்கு இல்லைங்களா? இந்த கரிசலாங்கண்ணி நமக்கு ரத்தத்தை விருத்தி செய்யறதுக்கும், ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது. இதை தாண்டி குளிப்பதற்கு தினமும் காலையில குளியல் எடுப்பதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? இந்த தேங்காய் எண்ணெயில கஸ்தூரி மஞ்சள் பொடி போட்டு குழைத்து நம்ம உடல்ல நல்லா அப்ளை பண்ணிடணும். உடல் முழுவதும் நம்ம அப்ளை பண்ண, முக்கியமாக ஹெட் அண்ட் நெக், தலை மற்றும் கழுத்து பகுதியில ஜென்ட்லா நம்ம மசாஜ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருக்கம் மறைந்து முகம் மற்றும் உடல்ல இருக்கக்கூடிய தசைகள்ல இருக்கக்கூடிய சுருக்கம், விரிங்கிள்ஸ் வந்து மறைய ஆரம்பிக்குது. நம்ம சருமம் பொலிவாக இருக்கணும், இளமையான தோற்றத்தோட நம்ம அதாவது வயதிற்கேற்ற ஒரு தோற்றம் இருக்கணும். எல்லாருமே வந்து இல்லைங்க ஒரு 10 வயசு குறைஞ்சுதான் தெரியுறீங்கன்னு சொன்னாலே நமக்கு உள்ள ஒரு உற்சாகம் வருது இல்லைங்களா? அதுவே ஆரோக்கியமான முறையில நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து அழகும் இருக்கணும்னா இந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.